ட்ரெக்கிங் இப்போ தான் ஒரிஜினல் ட்ரெக்கிங் இப்போ தான் guys ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இப்போ நான் பேசுறது கேட்குமான்னு தெரியல, ஏன்னா காற்று அந்தளவுக்கு அடிச்சிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம கைடு ஒருத்தர் நம்ம கூடயே, அவர் யார் என்னென்னலாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ரூமை விட்டு கிளம்ப ஆரம்பித்தோடனே என் கூட வராரு. ஒரு 3 கிலோமீட்டர் 3 மணி நேரமாக காரில் வந்தோம் இல்லையா, இப்போ அந்த கிலோமீட்டரு சேம் அந்த இடத்துக்கு நாம் இப்போ நடந்தே போக போகிறோம். வழியில் என்னென்னலாம் நடக்குது, என்னென்னலாம் சம்பவம் ஆகுதுன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இங்கே எதனா கொச்சி கிடைக்குமா கையில் எடுத்துக்கிறதுக்கு? கைஸ், என் லிப்ஸை மட்டும் இக்னோர் பண்ணியிருக்கேன். என்ன மரம்? ஏன்னா இப்போ இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும். ட்ரக்கிங் ஸ்டிக்கும் மெயினாக வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி இடத்துல ட்ரக் பண்ணுறது. ஒரு மரம் கட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த மரம் ஸ்மெல்லு செம்மையாக இருக்கு. ஒருவேளை சந்தன மரமோ? சந்தன மரம் இல்லை, அது ஒரு ஜவாத் மரம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. இங்கே பாருங்கள் மரத்தை. ஏய், சொன்ன மாதிரி ஸ்மெல்லு சூப்பராக இருக்குடா கவின். இது இப்போதான் ஸ்மெல் பண்ணுறியா? இப்போதான் எனக்கு ஸ்மெல் வருது. ஸ்மெல் சூப்பராக இருக்குது கைஸ். நம்ம ட்ரெக்கிங் பண்ணுற இடம் எப்படி இருக்குது தெரியுமா? ஐயோ, பயங்கரமாக இருக்குது. பயங்கரம் இல்லை, பயங்கரம். இதான் யூஸ் பண்ணுற குச்சி ட்ரக் பண்ணுறதுக்கு. சார் எங்கேயோ போயிட்டானா? இப்போ தான் வீடெல்லாம் ஏதோ கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. எங்கே இருந்து எங்கே போகணும் பாருங்க. இதெல்லாம் தாண்டி போகணும். வந்து மேன் வர்சஸ் வைல்டு மாதிரி நடந்து போயிட்டுருக்கோம். இப்போதைக்கு அந்த ட்ரெக்கிங் ஸ்டிக்கை மாற்றிட்டு இதை வழியிலேருந்து எனக்கு கிடச்சிது. ஆனால் என்ன வாழ்க்கை எப்படி தெரியுமா? இப்போ எனக்கு இது கிடச்சிச்சின்னு நான் அவனை அங்கேயே தூக்கி போட்டேன். இப்போ இவன் எனக்கு பாதுகாப்பாக இருக்கான், பத்திரமா கூட்டிகிட்டு போகிறான்றதுனால இவன் என் கூட இருக்கான். இப்படி தான் நம்மளையும் யூஸ் பண்ணிப்பாங்க எல்லோரும். புதுசாக ஒருத்தன் கிடச்சா நம்மளை தூக்கி போட்டு போயிடுவாங்க. இது ஒரு இயல்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை கிவ் அப் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு பீஸ்ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கணும். ஒரு வழியாக நிறையா நேரம் நடந்து ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஷார்ட்கட் வந்து இதெல்லாம் ஆப்பிள் ட்ரீ. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பின்னாடி இங்கே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஆப்பிள் ட்ரீ. இப்போ சீசன் இல்லாததுனால ஆப்பிள் இல்லை இதில். இங்கே இருக்கிற விவசாயிங்க தான் சொன்னாங்க, இந்த ட்ரீ விவசாயம் பார்த்துக்குறாங்கள அவங்க தான் சொன்னாங்க, இதிலேயே நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இது அவங்க உருவாக்கணும் ஷார்ட்கட் போல், அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கீழே போயிட்டு வர்றதுக்கு. இப்போ நமக்காக அந்த ஷார்ட்கட்டை அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இடம்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும். ஹாய் காய்ஸ், இங்கே யாரோ வீடு கட்டி வச்சுருக்காங்க காய்ஸ். பார்த்துருப்பீங்க, இது பாருங்க ரோஸ் புதாரு. ஹாய். अभी नागर शॉर्टकट नागर यहाँ से या ये जो टैंक है हाँ पानी का, यहाँ से नीचे सीधा रास्ता नगर। हाँ 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 थैंक यू। नीचे से नीचे हाँ ठीक है। நல்ல வேலை. हाँ तमिलनाडु से, तमिलनाडु சென்னை. இவங்களுக்குலாம் வந்து நம்மள மதராசின்னா தெரியும். மதராசி சென்னைக்காரங்கன்னு சொன்னால் ஆக்சுவலாக நான் சென்னைக்காரங்களே கிடையாது, பொழப்புக்காக சென்னையில் போயிருக்கோம். எங்கே அவனுக்கு புண்டாங்க, அவனை கூப்பிடுறோம், அவன் நடிக்கிறான். நம்ம எங்கே போகிறோமோ அங்கே போயிட்டு இருக்கு. இது நம்மளுக்கு வழிகாட்டுனா அதுக்கு நம்ம போயிட்டு. ஆமாம் காய்ச்சி, ஜெர்மன் செப்பல் வேறு நிற்கிறது எனக்கு அது மட்டும் தான் இல்லை. இதுலையா இதரா இங்க ஒரு நல்ல வழி இருக்கு. எங்க இந்த இமாச்சல் கிழங்குலாம் சேர்ந்து நம்மள மாட்டி விடுதுங்க. அந்த கிழங்கு தான் இன்னொரு ரூட் எடுக்கு. இந்த அழகா இருக்கு, அழகா இருக்கு காய்ஸ், அழகா இருக்கு காய்ஸ். ஆனால் கஷ்டமா இருக்கு.
இதெல்லாம் பாருங்கள், ரோஸ் செடி. ரோஸ் செடி இங்கே வந்து ஒரு காடாக ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இதெல்லாம் பூத்தா எவ்வளோ அழகாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. இட்ஸ் ஹெவன், ரியலி இட்ஸ் ஹெவன். பர்ஃபெக்ட் ரூட்லாம் கிடையாது சார், எங்களுக்கே தெரில. நாங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேர்ந்தால் மட்டும் போதும். அப்பா உங்ககிட்ட சொன்னல, இங்கே இருக்க கல்லாம் என்னமோ மினுக்குது. இந்த மாதிரி நம்ம ஜிக்னாலாம் வாங்கினா மினுக்கும்ல, இந்த ஃபேர்வெல் டேக்கெலாம் போடுவோம், லாஸ்ட் டேக்கெலாம் ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஜிக்னா தான் லாஸ்ட் டேனா. 10th ஃபேர்வெலாக இருந்தாலும் சரி, 7th இருந்தாலும் 6th இருந்தாலும் லாஸ்ட் டேனா எல்லோரும் மூஞ்சிலையும் ஜிக்னா இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா கல்லும் மினுக்குது, எப்படின்னே தெரில. ஒரு வழியா இவ்வளோ தூரம் ட்ரக் பண்ணி ஊருக்குள்ளே வந்துட்டோம். மனிதர்கள்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள் பின்னாடி கோயில். அந்த கடவுள் நம்மளை காப்பாற்றுவார்னு நம்புகிறேன். பின்னாடி அங்கேயும் கீழே பார்த்தீங்கன்னா அங்கேயும் டூரிஸ்ட் இருக்காங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், எந்த டூரிஸ்ட்டு இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத இடம் தான் நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இடம். அதில் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது, அந்த எந்த மாற்றமும் கிடையாது. நான் உங்களுக்கு காட்டின அத்தனை மாண்டேஜும் சந்தோஷமாக மனசார எடுத்து நான் ரசித்து எடுத்த ஃப்ரேம்ஸ். அதனால் உங்களுக்கு அது கண்டிப்பாக சந்தோஷத்தை தான் கொடுக்கும். ஹாப்பி ஆகிடுவீங்க. ஓகே காய்ஸ், கீழே அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம், நிற்கக்கூடாது, என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் இருக்குது சூப்பராக இருக்குல்ல. மரத்தை பாருங்கள், தனியாக அழகாக இருக்குது. இந்த ஜாப்பனீஸ் படத்துலலாம் வரும் இந்த மாதிரி நிறைய மரம்லாம். அந்த மாதிரி அழகாக இருக்குது அந்த மரம். அதேமாதிரி இந்த வீடெலாம் பாருங்கள், இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க ஓடு அதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இங்கே இருக்கிற பழங்காலத்து கோட்டையாம்மா. ஆனால் இப்போ இது என்னவா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரில. இது வந்து ஒரு கோட்டை அப்படின்னு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் கடையெல்லாம் இருக்குது, நிறையா கடைகள் இருக்குது. நம்ம பாய்ஸை காணோம், தனியாக செட் பண்ணி போயிட்டுருக்கேன். லைட்டாக ஒரு பாண்டிச்சேரி ஃபீல் வருவீங்க. பாருங்க அண்ணா செல்ஃபி எடுக்கிறாரு. பின்னாடி பேக்ரவுண்டும் இல்லை, இங்கே என்னத்த செல்ஃபி எடுக்கிறாருன்னு தெரில. மலையெல்லாம் இங்கே இருக்குது. ஏய் வா, அங்கே பாருங்க தொப்பி, பேகு. தமிழ் தெரியுமா, ஹிந்தி தெரியுமா? அவர் பாடுறா, இல்ல தமிழ் தெரியுமா, ஹிந்தி எங்க அம்மாங்க. मेरी माँ सारे जमीन पर We are no smoking. We are only teetotalers. Traveling. पहाड़ You में want to see waterfall? हाँ It's like 30 minutes walk. हाँ Right? Around only 30 minutes. 14 no No need. By walk. காய்ஸ் இந்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தல. நம்ம எங்கே சாப்பிட்டோம்னா இங்கே தான் சாப்பிட்டோம். அந்த கடையில் தான் சாப்பிட்டோம். அந்த ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட் வியூ அந்த மவுண்டைன் வச்சுட்டு அங்கே சாப்பிட்டோம். இங்கே ஏறணும் நம்ம ஈக்கோவில். இங்கேருந்து அப்படியே நடந்து மேலே, இதுக்கு மேலே போயிட்டோம். நம்ம இப்போ அவ்வளோ தூரத்தில் வந்து நம்ம கீழே இறங்கி இங்கே வரையும் வந்துட்டோம். ஏன்னா நம்ம ஸ்கூட்டி இங்கே தான் நம்ம நிறுத்திட்டு போனோம். இங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று காட்டணும், ட்ரையாங்கிள் ஷேப்பில். அங்கே தான் நிறுத்திருக்கிறோம். இப்போ அங்கே தான் போக போகிறோம். அங்கன்னா இப்போ நம்ம ஷூட் பண்ண வேண்டிய இடம் இருக்குல்ல, ஷூட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கீழே விட்ட ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு, அவங்க ஸ்கூட்டியில் மேலே போக முடியாதுன்னு சொன்னாங்க தான், போகக்கூடாதுன்னு சொன்னாங்க தான். ஆனால் நாங்கள் அப்படி தான் போக போகிறோம். ட்ரக்கிங் முடிஞ்சிருச்சு. ட்ரக்கிங் முடிஞ்சு எனர்ஜியாக வாழைப்பழம் சாப்பிட்டுட்ருக்கோம். நான் இன்னும் சாப்பிடல, சாய்கர் சார் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. நம்ம கவின் சாப்பிட்டுட்ருக்கான். நான் இப்போ சாப்பிட போகிறேன்.
ஆமாம் ஸ்னீக்கர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு டீ பிரேக் எடுத்திருக்கோம் இப்போ நம்ம அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலைல சாப்பிட்ட கிடைக்கும் பக்கத்தில் இருக்க கடை தான். பேச முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. ராய் சொல்லுங்கள். ஹோட்டல் சரவணா தெரியுங்களா? ஹோட்டல் சரவணா தெரியும். சூப்பராக இருக்கு. பாரிஸில் கேகே நகர், அண்ணா நகர், பாரிஸ்லாம் தலைவர் 10 வருஷம் ஒர்க் பண்ணிருக்காரு. இப்போ இமாச்சல் வந்து கடை போட்டார். ஆனால் அவர் இந்த ஊருக்கு தமிழ் கேட்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. கைஸ், ஹிமாச்சல் வந்தீங்கனாலும் வேறு எந்த இடத்துக்கு ட்ரிப்பு போனீங்கனாலும் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குப்பையை அங்கே போடாமல் பார்த்துக்கோங்க. குப்பையை பேக்கில் எடுத்து வச்சுட்டு எங்கே டஸ்ட்பின் இருக்குதோ அங்கே டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இது ஒரு நல்ல மெசேஜ். நம்ம தானே சார் சாய் அனுபவப்பட்டிருக்கான். அதில் நான் வந்து நீல்கிரிஸில் தான் இருக்கேன். பிளாஸ்டிக் ஃப்ரீ சொசைட்டி அந்த மாதிரி ஹிமாச்சலும் பிளாஸ்டிக் ஃப்ரீ சொசைட்டியாக ஒன்று பார்க்கணும். நான் இங்கே பார்த்த வரையும், நான் உங்களுக்கு காட்டின வரையும் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து நீட் அண்ட் க்ளீனாக தான் எல்லா இடமும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரியே நீங்கள் போகிற இடமும் பத்திரமா பார்த்துக்கோங்க. நாங்களும் இப்போ இந்த கடையில் டீ குடிச்சு நாங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக நின்னோம்ல, அங்கே வாங்கிட்டு கீழே போடாமல் ஜோப்பில் போட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ நாங்கள் அங்கே ஹோட்டலுக்கு போயிட்டு டஸ்ட்பினில் போட்டுருவோம். வீதிக்கு வீதி குப்பை தொட்டியும் தெருவுக்கும் டாய்லெட்டும் வரும். அன்னைக்கு எங்கள் நாடு வேறு இடத்துல இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் 2ல் வந்து கைஸ் யாருன்னே தெரில. நம்ம ஷூட் பண்ணுற லொக்கேஷனில் தமிழ்நாடு வண்டி ஒன்று நிற்கிது. அதுவும் சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு வண்டி பார்க்குறதுனாடா வந்துட்டு. ஆமாம் கைஸ், இங்கே வந்ததுக்கு பின்னாடி ஃபஸ்ட் டைம் தமிழ் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே யாராவது தமிழ் கெஸ்ட் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கைஸ், நாங்கள் இப்போ இருக்கிற ரூமில் ஒரு நாள் ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா. அந்த அளவுக்கு லக்ஸரியாக ஹோம் பார்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் குடிச்சிட்டா இது வந்து இதாகிடும் காசு. அதெல்லாம் நானும் கம்யூனிட்டி என்ன திரும்ப பண்ணோம். இங்கேருந்து எல்லாத்தையும் குடிச்சிட்டோம். இதே மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போயிட்டோம். இங்கேருந்து ஒரு கோக் எடுத்தா 200 ரூபா, வெளியே வாங்கினா 60 ரூபா. 200 ரூபா கோக் குடிச்சிட்டு 60 ரூபா ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி லக்ஸரியாக யாராவது ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா நம்ம பைக் சொன்ன ஐடியாவை, ஆமாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் கூட ஸ்டோரி போட்டுருக்கீங்க. அப்போ அது சரக்கு பாட்டில், ஆமாம் சரக்கு பாட்டில் வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல ஐடியா. நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணிக்கணும். இல்லை காசு என்கிட்ட அதிகமாக இருக்குது பே பண்ணுறதுன்னா பே பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து 2025. நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக மெயில் போட்டு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அப்ரூவல் வாங்கி ஷூட் பண்ண வந்திருக்கேன். இதே ப்ராப்பர்ட்டியில் நான் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டேன்னா, ஒரு வெரி குட் ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டேன்னா, அவங்க காசு கொடுத்து என்னை கூப்பிட்டு இதே மாதிரி ரூமில் தங்க வச்சு எனக்கு ஒரு ஷூட் வாங்கி கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் இல்லை. எனக்கு வந்து இந்த இடத்துல இப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்குள்ள எடுத்த ஃபோட்டோ, நான் எடுத்த ஃபோட்டோ வந்துச்சுன்னா போதும், ஐ ஆம் ஹாப்பி. இது பிஃபோர். இன்கேஸ் வந்தால் நிஜில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஆஃப்டர் ஸ்டோரியெல்லாம் பாருங்கள். பெரிய செலவு ஒன்றும் இல்லைங்க. நம்ம சாய் எடுத்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி கேட்லாக்ல அடுத்து இவன் எடுத்த ஃபோட்டோ வரணும்னு சாய் மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம். ஏன்னா நாங்கள் இப்போ அதுக்கு தான் ஒர்க் பண்ணுறோம். பாருங்கள், மலை ஏறி அது ஏறி, ஆமாம் மலை ஏறி அது ஏறி இது ஏறி ஃபுல்லாக ட்ரெக்கிங் பண்ணி இதுக்கு தான் வந்திருக்கோம். நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஷூட் முடிக்கணும். கைஸ், பாத்ரூம் கண்ணாடி கூட பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு. இது கூட விடுங்க, இங்கே பாருங்க டீட்டெயிலிங். நம்ம எந்த அளவுக்கு மேக்கப் போடுறது காட்டுங்க. இது பெருசாக தெரியும் அப்படின்றதுக்காக அவ்வளோ டீட்டெயிலாக எடுத்து கொடுக்குது ஒரு விஷயமும். ஈவினிங் ஸ்நாக்ஸு, சாரி ஈவினிங் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு, டின்னரே தான்டா. டின்னரே தான் சொன்ன மாதிரி. நம்ம வெளியே போய் சாப்பிடணுமா? முடிச்சு போகலாம். ரொம்ப பசிக்குதா? எனக்கு பாஸ்தா எப்படி இருக்கு கூட தெரியாது. பார்சலா? ஹலோ கைஸ், நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, நைட்டு வந்ததுனால நாங்கள் மேலே ஹில் ஸ்டேஷன்லனால நாங்கள் வந்து சமைக்க முடியாது. சாப்பாடு எதுவுமே இல்லை எங்களுக்கு. இவனை பார்த்தீங்கன்னா போடாது. அவ்வளோதான், மேகி ரெடி. இது வந்து நல்ல தண்ணியில் தான் சமைக்கலாம். ஐயோ சுடுதுடும். இப்போ நாங்கள் எங்கே கைஸ் என்ன ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
நாங்கள் வந்து மேலே ஒரு மவுண்டைன் மேலே இருக்கோம் சரிங்களா, ஒரு வில்லேஜ் சைடு. இங்கே ஹோட்டல் எதுவுமே இல்லை. அதனால என்ன பண்ணிட்டோம், சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. டக்குன்னு போய் வாங்க முடியாது. சரி ரெடிமேட் மேகி வந்து வாங்கணும் சரிங்களா. இங்கே கெட்டில் இருக்குன்ட்டு வாங்கினோம். கெட்டில் என்ன ஆயிடுச்சு, ஒர்க் ஆகலை. கடைசியில் ஒர்க் ஆகுறதுனால சரி கை கெட்டினது வாய் கெட்டல நினச்சிட்டு இருக்கோம். இவன் என்ன பண்ணிட்டான், ஹீட்ரு போட்டு உள்ள ஹீட்ரு இருக்குடா, ஹீட்ரு போட்டால் கொதிக்க வரும்ட்டு இப்போ ஹீட்டரை போட்டு இப்போ அதில் வந்து 5 மினிட்ஸ் போட்டு சாப்பிட்றோம். பசிக்குதுடா, சோறு தான் முக்கியம். தண்ணி இங்க பாருங்க கைஸ், எந்த ஒரு விஷயமும் 100 டிகிரிக்கு மேல ஹீட் குக் ஆனா எல்லாம் போயிடும். கிருமியும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இப்போ நம்ம எல்எல்ஏ புக்கு வச்சு தான் மேகி. இது என்ன கான்செப்ட்னே எனக்கு புரியல. 10 minutes ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நைட் வியூ மணாலி. நாங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம். நாங்கள் வந்த பாதையெல்லாம் உங்களால் காட்ட முடியல, இன்றைக்கி டே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த விளாக் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விளாகில் சந்திப்போம். பாய். அடுத்த விளாக்லாம் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு ஸ்னோவெல்லாம் காட்டுறேன் அடுத்த விளாகில். ஓகேவா? பாய்.